சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. பைடன் ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரேலையே நீங்கள் ஈரானோட பெருசா வச்சுக்க வேணாம் அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம். எச்சரிக்கை கொடுத்தாரு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிலைமை மாறி இருக்கு. ஏன் அப்படி மாறி இருக்கிறது? இப்போ ஹிரோஷிமா நாகசாகில போடப்பட்ட அணுகுண்டு அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எடுத்துட்டா ஒரு 40-50 கிலோ தான். 40-50 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து நீங்க அந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தலாம் என்றால் 2100 கிலோ இருக்கு ஈரான்ட்ட. அமெரிக்கால எவ்வளவு இருக்குன்னே தெரியல. ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கே போய் அங்குள்ள மசூதியில் உரையாற்றினார் என்ற செய்திலாம் அது பராக் ஒபாமா தான் காலத்துல. இரண்டாவது, ஈரான் மேல் இருந்த அந்த தடையை நீக்கியதும் பராக் ஒபாமா தான். ஆனால் 2018 ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் தடை போட்டாங்க. ஈரான் மேல நாங்க எந்த இதையும் கொடுக்க மாட்டோம், அது ஒரு எதிரி நாடு தான் டிக்ளேர் பண்ணார். அப்ப ஏற்கனவே ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் இருக்கு. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க திருப்பி நான் அட்டாக் பண்ணுவோம். அதற்கு தான் நீங்க சொல்ற கொமேனி, அயதுல்லா கொமேனி சொல்லியிருக்காரு, ஈரானை சுற்றி இருக்கின்ற 15க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்கள், இங்க அமெரிக்கா பேஸ் எல்லாம் அழிக்கப்படும் அப்படின்றாங்க ஒன்று. இரண்டாவதாக, அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம். இது ஒரு டேஞ்சர். ஏன் இன்ன வரைக்கும் பாலஸ்தீனத்தை அடிக்க முடியல? அதுக்கு ஈரான் தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. சவுதி அரேபியா கூட இல்ல, மற்ற அரபு நாடுகள் கூட இல்ல. அப்ப இதை உடைக்கணும், இந்த இதை பண்ணணும்னா அமெரிக்கா நேரடியாக களத்துல இருக்கணும். அது அவ்வளவு எளிதில்லை. ஓகே, ஒரு ஜியோனிஸ்டா யோசிச்சிருக்காரா ட்ரம்ப் இந்த இடத்துல? ஜியோனிஸ்டா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் பேசி இருந்தால் இப்படி பேசி இருக்க முடியாது. இப்ப நேரடியாக ஈரான் அமெரிக்கா யுத்தம் வந்தால் உலக யுத்தம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணா அது உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா வழிவகுக்கும். ஏன்னா ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மீண்டும் ஒரு மோதல் போக்கு அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு தடாலடியான மாற்றங்கள், குறிப்பாக ஒரு இரு நாட்டு உறவுக்குமே ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பல மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கனடா, மெக்சிகோவை தொடர்ந்து தற்போது ஈரான் கூட ஒரு மிகப்பெரிய மோதல். ஒரு புதிய அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கணும், அதில் கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போடவில்லை என்றால் ஈரானின் மீது அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரானின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் திருப்பி அடிப்போம், அந்த திருப்பி அடிக்கிற அடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை உள்ளதா இருக்கும்னு ஈரானுடைய அந்த ராஜா கொமேனி சொல்லியிருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது அந்த புதிய அணு ஆயுத ஒப்பந்தம் என்ன சொல்லுது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. இந்த நீங்கள் அணு ஆயுதம் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இந்த அணு ஆயுதல் பரவல் தடை சட்டம் ஒன்று 1968 கொண்டு வந்தாங்க. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டதுக்கப்புறம் அதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு உலக அளவில் ஒரு அச்சம் ஏற்பட்டது. இந்த அணு ஆயுதத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பேச்சு நடந்தது. இந்த வெர்சாய் ஒப்பந்தங்களுக்குள்ள முக்கியமாக பேசப்பட்டது. 1968 ஐக்கிய நாடுகள் சபையிலேயே இதுவரைக்கும் அணு ஆயுதம் வைத்திருந்த நாடுகள் அப்படியே வச்சிருக்கட்டும், இனிமே புதிய நாடுகள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1968 ஒரு 8 நாடுகளிடம் அணு ஆயுதம் இருந்துச்சு. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, இஸ்ரேல், இந்த 8 நாடுகளிடம் மட்டும் அப்பொழுது அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அதோடு நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஒப்பந்தங்களை போட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 189 நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. நாங்கள் இனிமே யாருமே அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம். ஏனென்றால் அணு ஆயுதத்தால் ஏற்பட்ட அந்த பாதிப்பை உலகம் பார்த்துச்சு. ஹிரோஷிமா நாகசாகிங்கிற அந்த 2 நகரம் அந்த காலகட்டத்திலே, இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கும், அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சேதம், பாதிப்பு. பொதுவாக அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான யுரேனியம், எல்லா நாடுகளிலும் யுரேனியம் இருக்கிறது, ஆனால் அது செறியூட்டப்படவே கூடாது.
ஏனால் அணுவை பிளந்துதான் அணு ஆயுதம் செய்கிறாங்க. ஆமா, அணுவை பிளந்து அதில் மீண்டும் பிளந்து செறிவூட்டப்பட்டு செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடாது. சொல்லப்போனால் அணு ஆயுதத்தை வந்து நீங்கள் வந்து யுரேனியத்தை பிளப்பதற்கு மின்சாரம் தயாரிப்பதற்கும் பிளக்கிறாங்க. ஆமா. ஆனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிகபட்சமாக 20 விழுக்காடு தான் பயன்படுத்தணும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. இப்படிங்கிற மாதிரியான ஒரு அணு ஆயுத பரவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1995 மீண்டும் அந்த சட்டத்தை புதுப்பிச்சாங்க. அப்பொழுதும் வந்து பல்வேறு நாடுகள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. 2016 191 நாடுகள் நாங்கள் இனிமேல் அணு ஆயுதத்தை தொடமாட்டோம்னாங்க. ஆனால் அந்த சட்டத்தை மீறி ஒரு அணு ஆயுதம் செய்த நாடு என்றால் வடகொரியா தான். வடகொரியா நாங்கள் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட மாட்டோம் செய்வோம்னு சொல்லி செஞ்சாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்குலாம் பிரச்சனை வந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக அமெரிக்கா இருக்கு. ஆமாம். பாலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவாக ஈரான் இருக்கிறது. மற்ற அரபு நாடுகள் கூட இல்லை, நேரடியாக இல்லை, மறைமுகமாக இருக்கலாம். நேரடியாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற ஒரு நாடு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்திற்கு. சொல்ல போனா பாலஸ்தீனத்துடைய ஹமாஸிற்கு நேரடியாக இல்லைன்னா கூட அவர்களுடைய அந்த அமைப்பான அந்த புரட்சிகர படைகள் மூலமாக ஹிஸ்புல்லா மூலமாக உதவி பண்றாங்க. ஒமானில் இருக்கின்ற ஹூதி படைகளுக்கு உதவி பண்றாங்க. அப்போ மறைமுகமாக முழுமையாக வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்ற நாடு ஈரான். ஆமா. அப்போ இது வந்து ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அது ஒரு சிறப்பாக முடியணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் தோல்வியில் முடிந்து மீண்டும் யுத்தம் தொடங்கி இருக்கிறது. ஹமாஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இப்போ சமீப காலத்தில் மட்டும் ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் சிறார்களும் கொல்லப்பட்டுகின்ற நிகழ்வை பார்க்குறோம். ரம்ஜான் டைமில் கூட, அந்த ரம்ஜான் அன்னைக்கு கூட வந்து வெடிகுண்டுகளை போட்டாங்க, வான்வெளி தாக்குதல் நடத்தினாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இது வந்து முற்றுப்பெறாமல் இந்த சண்டை போவதற்கு ஹமாஸுக்கு துணிவை கொடுப்பது ஈரான் என்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கு. அப்போ அந்த ஈரானுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது அமெரிக்கா நேரடியாக வந்து கடந்த முறை பெருசாக கலந்துக்கல. நம்ம கூட பேசியிருக்கோம், பைடன் ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரேலையே வந்து நீங்கள் ஈரானோட பெருசாக வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிலைமை மாறி இருக்கு. ஏன் அப்படி மாறி இருக்கிறது? இப்போ நேரடியாக வந்து ட்ரம்ப் சொல்றாரு ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. ஈரானே அதை வந்து பெரிய அளவில் ஒத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 2100 கிலோ யுரேனியம் இருக்கிறது, செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் போடப்பட்ட அணுகுண்டு அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எடுத்துக்கிட்டா ஒரு 40 to 50 கிலோ தான். 40 to 50 கிலோ யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தலாம் என்றால் 2100 கிலோ இருக்குது ஈரான்கிட்ட. ஆனால் இன்னைக்கு உலக அளவில் வந்து அமெரிக்காவில் எவ்வளோ இருக்குன்னே தெரியல. ஆமாம், அவ்வளோ இருக்குது. அப்போ அந்த பயத்தில் தான் உலக நாடுகள் அமெரிக்காவை பார்க்குறாங்க, அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலை சகித்துக் கொள்கிறார். அப்போ ஈரானிடம் இருக்கிறது என்கிற உண்மைத்தன்மையை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே போனால் நாங்கள் இஸ்ரேல் மேலே அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய டேஞ்சர். ஏன்னா இந்த பற்றி நம்ம சொல்லவே முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே ஒரு தடை விதித்த காலகட்டத்தில் பராக் ஒபாமா 2015 ஜனாதிபதியாக இருந்தபோது அந்த தடை நீக்கப்பட்டது. நம்மளாம் தெரியும். சொல்லப்போனால் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கே போய் அங்குள்ள மசூதியில் உரையாற்றினார் என்ற செய்திலாம் அது வந்து பராக் ஒபாமா தான் காலத்தில். ரெண்டாவது, ஈரான் மேல் இருந்த அந்த தடையை நீக்கியதும் பராக் ஒபாமா தான். ஆனால் 2018 ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் தடை போட்டாங்க. ஈரான் மேல வந்து நாங்கள் எந்த இதையும் கொடுக்க மாட்டோம், அது ஒரு எதிரி நாடு தான் டிக்ளேர் பண்ணார். அப்போ ஏற்கனவே ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ மீண்டும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பைடன் கூட பார்த்தீங்கன்னா ஈரானோட உறவு இல்லை என்றாலும் கூட ஈரானை எதிரியாக்க வேண்டாம் என்று சொன்னார். என்ன காரணம்? இப்போ 2016 மீண்டும் வந்து இந்த உலக நாடுகள் வந்து இந்த அணு ஆயுத தடை சட்டத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கும்போது ஈரானும் கையெழுத்திட்டது. ஈரான் கையெழுத்திடாமல் இல்லை, அது கையெழுத்திட்ட நாடுகள் ஈரானும் கையெழுத்திட்டது.
வடகொரியாவும் கையெழுத்திட்டது. ஆனால் அதை மீறி தான் வடகொரியா வந்து அணுவாயுதம் அணுகுண்டு செய்கிறாங்க. தயாரிச்சாங்க. அப்ப இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்க, இப்போ அந்த தடை சட்டத்தை நீங்கள் வந்து ஆதரிச்சிங்க. சொல்லப்போனால் இந்த IAEAன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் வியன்னாவில் இருக்குது. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய அணுசக்தி கண்காணிப்பகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் சமீபத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஈரானில் 83 விழுக்காடு யுரேனியம் செறிவூட்டப்பட்டு விட்டது. அதை வந்து பிடிச்சிக்கிட்டாரு இப்போ ட்ரம்ப். அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ 83 விழுக்காடுனா பெரிய டேஞ்சர். உடனே ஈரான் வந்து இதற்கு வந்து ஒரு தடைக்கு வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் என்று எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போடணும், இல்லை என்றால் நாங்கள் ஈரான் மேலே யுத்த பிரகடனம் செய்வோம் என்று ட்ரம்ப் சொல்கிறார். ஆமாம். அதற்கு என்ன பதில் கொடுக்குறாரு இப்போ வந்து பெஸ்கியான், கொமேனி மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜனாதிபதி பெஸ்கியான் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அமெரிக்கா சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. இரண்டாவது, அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் முக்கியமானது. அப்போ அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தவே தயாராக இல்லை என்று ஒரு ஈரான் சொல்லுவது மூலமாக இப்போ நீங்கள் ட்ரம்பை வந்து நோஸ் கட் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து திருப்பி நான் அட்டாக் பண்ணுவோன்னு. அதற்குத்தான் நீங்கள் சொல்கிற கொமேனி, அயதுல்லா கொமேனி சொல்லியிருக்காரு, இந்த பெஸ்கியான்னு சொல்லியிருக்காங்க, ஈரானை சுற்றி இருக்கின்ற 15க்கு மேற்பட்ட அமெரிக்க தளங்கள். இப்போது பொதுவாக அமெரிக்காலேருந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, அவங்க பேஸ் வந்து உலகம் முழுவதும் இருக்குது. ஆமாம். இஸ்ரேலில் இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, அந்த கருங்கடலில் இருக்குது, செங்கடல்களில் அந்த பேஸ் வச்சுருக்காங்க, எல்லா இடங்கள்லையும் வச்சுருக்காங்க அமெரிக்காவுடைய பேஸ். ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, 15க்கு மேற்பட்ட இடங்கள்லையும் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம், இங்கே அமெரிக்கா பேஸ் எல்லாம் அழிக்கப்படும் ஓகே அப்படின்றாங்க. ஒன்று. இரண்டாவதாக, அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம். இது ஒரு டேஞ்சர். இப்போ 2100 கிலோனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பற்றி ஹிரோஷிமா போன்ற நகரங்களை அழிக்க முடிஞ்சது. 2000 கிலோ, அது ஒரு டேஞ்சர் தானே? டேஞ்சர் தான், உலகத்துக்கே டேஞ்சர் தானே. எல்லாம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த 8 நாடுகளை தவிர யாரும் இனிமேல் புதுசாக தயாரிக்கக்கூடாது. அதுக்குமே தப்பு தான். நாங்கள் ஏற்கனவே தயாரிச்சிட்டோம், 69க்கு முன்னாடி தயாரிச்சிட்டோம், அப்போ இனிமே மற்ற நாடுகள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. யார் சொல்கிறது? யுரேனியம் அதிகமாக செறிவூட்டப்பட்டு வைத்திருக்கின்ற ஒரு நாடு சொல்லுது. ஈரான் என்ன சொல்லுது, நீ உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்கள்கிட்ட இருக்குது. வடகொரியாவுடைய அப்படி தான் சொன்னார், நீ வச்சிருக்கீல, நீ மட்டும் வச்சிருக்கலாமா? இப்போ எல்லாரும் அதை வந்து அழிங்க. அப்போ வடகொரியா ஏற்றுக்கொள்ளவில்லை. 2015 மிகப்பெரிய இது வந்தது, நான் வச்சிருப்பேன்னு ஒரு வெளிப்படையாக சொன்னார். இப்போவும் வந்து அணுகுண்டு சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் ஈரான் அணுகுண்டு சோதனையை அந்த பாலைவனத்தில் நடத்தினாங்கிற செய்தியும் வருது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இது அமெரிக்காவுக்கு என்ன செய்யுதுன்னா, ஈரானுடைய அந்த சப்போர்ட்னால தான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை முடிவடையலை. ஓகே, ஈரானை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம்னா அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பிரச்சனையே கிடையாது, அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணி முடிஞ்சு போச்சு. ஏன் இன்ன வரைக்கும் பாலஸ்தீனத்தை வந்து அடிக்க முடியல? அதுக்கு வந்து ஈரான் தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. சவுதி அரேபியா கூட இல்லை, மற்ற அரபு நாடுகள் கூட இல்லை. அப்போ இதை உடைக்கணும், இந்த இதை வந்து பண்ணணும்னா அமெரிக்கா நேரடியாக களத்தில் இருக்கணும். அது அவ்வளோ எளிதில்லை. ஓகே, ஒரு ஜியோனிஸ்டாக யோசிச்சிருக்காரா ட்ரம்ப் இந்த இடத்துல? அவர் ஜியோனிஸ்டாக தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் பேசியிருந்தால் இப்படி பேசியிருக்க முடியாது. நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளணும், ஈரானுக்கென்ற ஆதரவு நாடுகள் இருக்கின்றனவா? ஆமாம். ரஷ்யாவும் ஈரானும் நெருக்கமாக இருக்கா இல்லையா? ஆமாம். ரஷ்யாவும் ஈரான் மட்டுமல்ல, சீனாவும் ஈரானும் நெருக்கமாக இருக்கா இல்லையா? ஆமாம். மற்ற நாடுகளை விடுங்க, ரஷ்யாவும் சீனாவும் ஈரானோடு வியாபார ரீதியாக நெருக்கமாக இருக்கு. ஆமாம். கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாக இருக்கட்டும், மற்ற ஒப்பந்தங்களாக இருக்கட்டும். சமீபத்தில் கூட இந்த பெஸ்கியானும் ரஷ்யாவுடைய அதிபரும் சந்தித்த விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, அந்த ஒப்பந்தங்களை பார்த்தோம். அந்த ஒப்பந்தங்களில் முக்கியமானது, ஈரானை எந்த நாடு தொட்டாலும் ரஷ்யா வரும். ஆமாம். ரஷ்யாவை எந்த நாடு தொட்டாலும் ஈரான் வரும். ஆமாம். அது முக்கியமான ஒப்பந்தம். இல்லை, குறிப்பாக அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு அந்த உச்சக்கட்ட ஒரு மோதல் போக்கு, அந்த வார்த்தை வேர்பலாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து உலகப்போர் மூன்றக்கூடாது, இதனால உலகமே வந்து முடங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து இந்தியா நாடுகளுக்கும் இருந்துச்சு. மோடி அதை பத்தி பேசி சொல்றேன். ட்ரம்ப் வார்த்தையை விடுறார். ட்ரம்ப் வந்து எப்படின்னா தட்டாலடியாக எச்சரிக்கை விடுவது, அழிச்சிடுவேன்னு சொல்றது, ஓகே, ஈரானே இருக்காது மேப்லன்றது,
இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நாடை மிரட்டலாம். இல்ல அமெரிக்கா வந்து ஈரான் மேல கை வச்சா சைனாவோ ரஷ்யாவோ சும்மா இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்கல்லங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒப்பந்தம் இருக்கு. ஈரானுமே பழமுருந்திய நாடு தான். ஆமா. நீங்க ஈராக் மாதிரி பண்ண முடியாதுங்க. இப்ப சதாம் ஹுசேன் காலத்துல அமெரிக்கா வந்து ஈராக்கை எப்பொழுது அட்டாக் பண்ணாங்க, எதை சொல்லி அட்டாக் பண்ணாங்க? அங்க அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி தான் அட்டாக் பண்ணாங்கல்ல. ஆனா அங்க இல்ல. சொல்லப்போனா ஜார்ஜ் புஷ் ஜூனியர் தான் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் காலத்தில் அட்டாக் பண்ணாங்க. ரெட்டை கோபுரம் தாக்குதலுக்கு இவங்க தான் காரணம், அல்கைதாவுடைய எல்லா அமைப்பும் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹுசேன் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னாங்க அமெரிக்கா? நாங்கள் சோதனை பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ஈராக்கை சோதனை பண்ணணும்னு. அதுக்கு அனுமதி கொடுக்கல. பொதுவாக ஒரு நாட்டை சோதனை பண்ணுறதுக்கு அனுமதி ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அது வந்து அவங்களுடைய இறையாண்மைக்கு கொச்சைப்படுத்துறது தானே. இப்போ ஏன்னா என் வீட்டில் வந்து நான் சோதனை போடுவேன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் விட மாட்டோம். ஆமாம், அது வந்து நம்ம மான பிரச்சனை. அதன் அடிப்படையில் தான் வந்து ஈராக் சதாம் ஹுசேன் வந்து முடியாதுன்னு சொன்னோன்னே, இல்லை இப்போ இவன் வச்சிருக்கான், ஏன்னா இவன் முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஆனால் அவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யுத்தம் நடத்தி சதாம் ஹுசேனை தூக்கிலிடுகின்ற நிகழ்வு கூட நடந்தது. அங்கே ஒரு சின்ன ஆயுதம் கூட கைப்பற்றப்படலை, அதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஈரான் விஷயத்தில் அப்படி இல்லை. ஈரான் தெளிவாக எங்கள்கிட்ட 2110 யுரேனியம் செறிவூட்டப்பட்ட இருக்குன்னு சொல்லுது. ஆமாம், தைரியமாக சொல்கிறாங்க, எங்கிட்ட இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இரண்டாவது, அணு ஆயுத விஞ்ஞானிகள் அங்கே சிறப்பாக செயல்படுறாங்க. ஏற்கனவே ஒரு அணு ஆயுத விஞ்ஞானி அமெரிக்கா கொலை செய்தது, எங்கள் ஈரானுடைய அணு ஆயுத விஞ்ஞானியை. இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அங்கே இருக்குங்கிறது தெரியுது எல்லாத்துக்கும். இப்போ அதனால தான் அவங்க யோசிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஈராக்கில் இல்லைன்னு தெரியும். ஓகே, ஈராக்கை காலி பண்ணணுன்னு தான் உள்ளே போனாங்க. ஆனால் இங்கே இருக்குது. அப்போ இது ஒரு டேஞ்சர் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணீங்கன்னா சைனா நிச்சயமாக முரண்படும். ரஷ்யா, ஏன்னா சைனா ஏற்கனவே ரொம்ப முரண்பட்டிருக்கு. அவங்க ஐரோப்பிய யூனியனோட தொடர்புல இப்போ வந்துட்டாங்க. ஐரோப்பிய யூனியனுக்கும் சீனாவுக்கும் இப்போ நெருங்கி இப்போ உறவு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஏன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கு உறவு மோசமாக பலவீனப்பட்டிருக்கு. ஆமா, ரஷ்யா இன்னைக்கு வந்து அமைதியா இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவை வந்து கூழ்படுத்தணுங்கிறது தான் ட்ரம்போட முக்கியமான பணி. அப்பா ரஷ்யா ஒன்றும் தொடாதங்கப்பா, ரஷ்யா இனிமேல் வந்து நம்ம பார்த்துக்கலாம், இங்கே ரஷ்யா கூட சண்டையே கிடையாது, உக்ரைன் விஷயத்தில் கூட ரஷ்யாவை தான் நம்ம ஆதரிப்போம். ஆமா, அதெல்லாம் எதற்கு என்றால் ஈரானை கை வச்சா நீ வராத, ஈரானை நான் வந்து ஏதாவது நான் த்ரெட்டன் பண்ணான்னு நீ வராத அப்படிங்கிறது தான். ஆனா சைனா வருவாங்க, சைனா கண்டிப்பா வருவாங்க. ரஷ்யாவுமே விட்டு கொடுக்காதுல, அக்ரிமெண்ட் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நடந்து விட்டால், ஒருவேளை ட்ரம்ப் முட்டாள்தனமா யோசிச்சு எதையாவது பண்ணி தொலைச்சிட்டா அது வந்து ஒரு மோசமான விளைவை தானே கொடுக்கும். உலகம் முழுக்க ஒரு மோசமான விளைவை கொடுக்கும். அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமா. இப்போ வந்து எல்லா நாடுகளுமே, நம்ம இந்தியா உட்பட எல்லாருமே ஏன் பயப்படுறோம்? வியாபாரம் கெட்டு போயிடும், பிரச்சனை, மோசமான ஒரு இடத்துக்கு போயிடும். ஏன்னா பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் நம்மெல்லாம், வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே இதாகிடும், ஒரு கேள்விக்குறியாகும். அதனால இது வரக்கூடாதுன்னு தடுக்கிறோம். ஆனால் ட்ரம்பை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு தடாலடியாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தெரியாது. அவர் ஒரு கார்பரேட் மைண்ட் செட் உடைய ஆளு. தடாலடியாக ஒரு முடிவெடுத்து எதையாவது பண்ணி தொலைச்சிட்டாருன்னா, ஒரு குண்டை தூக்கி போட்டாருன்னா அவன் திருப்பி போடுவான்ல, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் காலி ஆகிடும். ஏன்னா அவன்கிட்ட இருக்குல்ல, அவன் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அயதுல்லா கொமேனி ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, நாங்கள் யார் கூட வம்புக்கு போகல, ஆனா எங்களை அடிச்சா நாங்கள் திருப்பி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், திருப்பி அடிச்சுடுவோங்கிறாரு. அவ்வளவுதான். நாங்கள் எதுக்கு வம்புக்கு போக விரும்பல, ஆனால் எங்களை தாக்கினால் நாங்கள் அணுகுண்டு பயின்படுத்துவதை தவிர்க்க மாட்டோம். அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் தான். இப்போ ஈரான் அமெரிக்கா கிளாஷ் என்பதை பராக் ஒபாமா வந்து விரும்பாம தான் இருந்தார். ஆமா, தேவையில்லை. பராக் ஒபாமா அங்கே உள்ள இப்போ மசூதியில் போய் உரையாற்றின விஷயம் இன்னும் அப்படியே இருக்கு. இனிமேல் ஈரானோட அமெரிக்கா நல்ல உறவை போகணும், பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், ஈரான் விஷயத்தில் நாங்கள் தலையிடலை, உங்கள் மேல் உள்ள அந்த தடைகள் நீக்கிட்டோம். அது நடந்துச்சே. ஒரு 4 வருடம் சிறப்பாக இருந்தது. இப்போ அது மீண்டும் போடப்பட்டதுக்கு அப்புறம் பைடன் காலத்தில் அது நீக்கப்படலை. ஆனால் பைடன் பெருசளவில் மோதல் போக்கு கடைபிடிக்கல. மீண்டும் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மோதல் போக்கு பயங்கரமாக இருக்கிறது. இப்போ நேரடியாக ஈரான் அமெரிக்கா யுத்தம் வந்தால் அது உலக யுத்தம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அமெரிக்கா ஈரானை வந்து அட்டாக் பண்ணா அது உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா வழிவகுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஈரான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன நாடு இல்லை, மிகப்பெரிய நாடு. அவர்களும் பலம் பொருந்திய நாடு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஈராக் மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது. இரண்டாவது, அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பதை அவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுவும் செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதமே 2000 கிலோக்கு மேலே இருக்கு. ஆமாம். அப்போ அதுவே 83 விழுக்காடு செறிவூட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. செறிவூட்டினாவே அது டேஞ்சர் தான்.
அது வந்து பெரிய ஆபத்து தான். அப்போ இது வந்து இப்போ எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது நான் எப்படி உங்களை சும்மா விட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இது எங்கே போய் நிற்கும்? கண்டிப்பாக சைனா இதற்கு ரியாக்ட் பண்ணாங்க, வட கொரியாவும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா ரஷ்யாவாவது இப்போ வந்து அமெரிக்காவோட நட்பை போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வடகொரியாவும் சீனாவும் நெருங்கி வரல. அப்போ அவர்கள் 2 பேருமே வந்து முக்கியமாக ரெண்டு நாடுகள்ட்டையும் அணு ஆயுதம் இருக்கு. ஓகே. இப்போ எப்படி வந்து ஈரானை சப்போர்ட் பண்றாங்களா? வடகொரியா சப்போர்ட் பண்றாங்க. வடகொரியாவிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, அணு ஆயுத சோதனையும் பண்ணிட்டாங்க. சீனாவிடம் சொல்லவே வேணாம். அமெரிக்காவுக்கு அப்புறம் அதிகமாக அணு ஆயுதம் இருக்குது சீனா தான். இப்போ இது ஒரு டேஞ்சர். ஓகே. அப்படி அணு ஆயுத போர் நடந்தால் உலகம் அழிவு தான். அதனால ட்ரம்புடைய இந்த நடவடிக்கை பேச்சு கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையிலையும் சொல்றாங்க. இப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு நான் காசு தர மாட்டேங்கிறாரு. அதான் சொல்றேன். இப்ப வியன்னால இருக்கின்ற அணுசக்தி கண்காணிப்பகம் சொல்லக்கூடிய IAEAன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஈரான்ல எப்படி இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அதே அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா இன்னொரு சிம்பிளா சொல்றேனே, ஒவ்வொரு நாடும் மின்சாரத்துக்காக 300 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தலாம் என்று அந்த அந்த அணுசக்தி தடுப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 300 கிலோ பயன்படுத்தலாம், அதுவே போதுமானது எலக்ட்ரிசிட்டி பர்பஸ். ஆனால் இவன் 2000 கிலோவை பண்ணியிருக்கான். அது டேஞ்சர், அதனால வேண்டாம். ஓகே. யார் தொட்டாலுமே டேஞ்சர் தானே. ஆமா. அதனால அந்த இடத்துக்கு நகருங்கள் என்று இவங்க சொல்றாங்க. ஆனால் ட்ரம்புடைய முடிவுகளும் பேச்சுக்களும் அது பிடிவாதங்களும் உலகத்துக்கு எப்படி ஒரு மோசமான இடத்துக்கு கொண்டு போக போகுதுங்கிறது தெரியல. அதாவது ட்ரம்ப் வந்து நான் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கேன், அதன் காரணமாக தான் ஈரான் சீண்டா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, இஸ்ரேலுக்கு ஆதரவு தான், மாற்றுக்கிறது இல்ல. அவர் ப்ரோ ஜியோனிஸ்ட் தான், மாற்றுக்கிறது இல்ல. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நீங்க வந்து ஈரானோட வந்து நீங்க யுத்தம் என்று பிரகடனப்படுத்தினால் அதுல அழிவு பலமா இருக்குமே. ஆமா. இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள நடக்குது, ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அது அதுக்குள்ளே முடிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆமா. ஆனால் ஈரான் அமெரிக்கா என்பது இது ஒரு டேஞ்சர் தானே. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் விழும்பொழுது அணு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தல. ஆனா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதோட இஸ்ரேல் அதை கேட்டுச்சா இல்லையா? இஸ்ரேல் அதுக்கப்புறம் திருப்பி அட்டாக் பண்ணல. இல்ல, அமெரிக்காவே வார்ன் பண்ணாங்க இஸ்ரேல. அதான் சொல்றேன், வார்ன் பண்ணாங்கல்ல, கை வைக்க வார்ன் பண்ணாதீங்கல்ல. ஏன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலை கொண்டு போய் வரும்னு. இப்ப இதை மீறி இப்ப இன்னைக்கு அமெரிக்கா அந்த முடிவெடுத்திருக்கு என்பது இது ஒரு பெரிய அச்சுறுத்தல், உலக அமைதிக்கே ஒரு அச்சுறுத்தல் தான். இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள மோதலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒருவேளை அமெரிக்கா வந்து ஈரானை தாக்கினால் அது ஒரு உலக யுத்தமாக வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றிகள் சார்.